பேசிக்கலாம் வா. நான் இந்த காலேஜ் விட்டு வர மாட்டேன். நீங்க வேற எந்த காலேஜ்ல சேர்த்தாலும் படிக்க மாட்டேன். உன்னை படின்னு யாரும் கம்பல் பண்ணல. அம்மா எதுக்கு இப்ப நிறுத்துனீங்க? ஏன் அதை சொல்லுமா. ஏன்னு உனக்கு தெரியாதா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் தான் ப்ராமிஸ் பண்ணனேமா. சிவா என் சீனியர். நான் அவன்கிட்ட பேசினது கூட கிடையாது. நேத்து தெரியாதுன்னு சொன்ன, அதத்தான் இப்போ சொல்றேன். எனக்கு சிவா யாருன்னு சத்தியமா தெரியாதுமா. I love you. புடி, இது மேரேஜ் gift. மச்சான், இது வரைக்கும் நீ எவ்வளவு gift வாங்கி கொடுத்துருக்கேன். அண்ட் gift மட்டுமா எத்தனையோ ஹோட்டலுக்கு கூட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி பில்லாம் பே பண்ணிருக்கேன். ஆனா நான் உனக்கு வாங்கி கொடுக்குற ஃபர்ஸ்ட் மேரேஜ் gift. புடி புடி, இது gift கிடையாது, என்னோட லவ். சாரி, நம்ம லவ். ஓபன் பண்ணி பாரு. ஹலோ மேடம், யாரு? டிபார்ட்மெண்ட் புது ப்ரொஃபஸரா? பை தி வே மேடம், ஐ அம் சிவா. இவன் பேர் இந்து. நாங்க 2 பேர் லவ்வர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீக்ல நாங்க மேரேஜ் பண்ணி போறோம். எதுக்காக நான் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு 2 பேர் நாங்க போகும்போது கொஞ்சம் சைலண்டா சொல்ல விடு மச்சான். நாங்க அப்படி போகும்போது கை கொத்துன்னு போன்னு வச்சுங்க, அதை நீங்க தப்பா. சிவா இது எங்க அம்மாடா. ஏன் பேசாம இருக்க? சொல்லு, எந்த வீட்டுல ஒத்துக்குவாங்க? காதல்ங்கிற பேர்ல உங்க வயசு பசங்க அடிக்கிற கூத்து தாங்க முடியல. மா சுமாரு. பெத்த பொண்ணு யாரோ தெரியாதவங்க கூட பைக்ல போறத பார்த்தா மா ஸ்டாப் இட் ஐ சே. இது பாருப்பா, எங்க குடும்பத்துக்கு இந்த காதல்லாம் ஒத்து வராது. இன்னியோட இவளை மறந்துரு. சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க சொல்றது கூட சரிதான். நான் வேணா உங்களுக்கு 2 days டைம் தரேன். நீங்க வேணா நல்லா திங்க் பண்ணிட்டு ஒரு நல்ல ஆன்சரா என்கிட்ட ஏன் சொல்லக்கூடாது? யாருக்கு யார்ப்பா டைம் தர்றது? ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. ஆக்சுவலா வாழ்க்கையில அமைதியா வச்சுன்னு வைங்களேன், பெரிய விஷயம் கூட சின்னதா தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், தவிர வேற எதுக்காகவும் இல்லை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சும்மா சிவா, லவ் பண்ணா காலேஜ் விட்டு நிறுத்திடுவீங்களா? மா, இது நீ எடுத்த முடிவா இல்ல அப்பா எடுத்த முடிவா? சொல்லுமா. உங்க அப்பா எடுத்த முடிவு. நாளைக்கு ஈவினிங் குள்ள எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணிடுங்க. I have a meeting with the auditor. I don't want any mess. No excuses and no explanations. என்ன காலேஜ் விட்டு நிறுத்துனீங்க? சொல்லுங்க டாடி. Excuse me please. டாடி, பேசுவோம், அவசரப்படாத. நீங்க தான் டாடி அவசரப்படுறீங்க. நான் சிவாவை லவ் பண்றேன். அத நீங்க என்கிட்ட பேசிருக்கலாம். என்கிட்ட கேட்காம ஏன் டாடி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? ஏன் லவ் பண்ண தப்பா? இந்து ப்ளீஸ் சொல்லுங்க டாடி, லவ் பண்ண கூடாதா? ஏன் லவ் பண்ண கூடாது? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது டாடி. லைஃப்னா என்னன்னு தெரியாது, லவ்னா என்னன்னு புரியாது. இந்து, இங்க இத்தனை பேர் போறாங்களே, இதுல யாராவது ஒருத்தர் லவ் பண்ணான்னு சொல்லுங்க. நான் என் சிவாவை மறந்துடுறேன். ஏன் டாடி, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பேச்சு வரல டாடி. ஏன் ஃபியூச்சரை டிசைட் பண்ண உங்களுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல உங்களை விட எனக்கு சிவா தான் முக்கியம். இந்து, டேய், ஏன்டா இப்படி சோகமா இருக்கீங்க? இவனை ஏதாவது சொல்லி தேத்துங்கடா. மச்சான், கடல்னா அலை இருக்க தாண்டா செய்யும், காதல்னா சோகம் இருக்க தாண்டா செய்யும். டேய், ஏன்டா அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? எத்தனை வாட்டி பீச்சுக்கு போயிருக்கான், கடலு அலன்ட்டு. புதுசா ஏதாவது சொல்றேன். காதல மட்டும் என்ன, இன்னைக்கு காலையில கண்டுபிடிச்சாங்க, அதுவும் பழசாண்டா. இப்ப என்னடா பிரச்சனை? இந்து டிசி வாங்கி போயிட்டா, அவ்வளவுதானே? ஒண்ணு பண்ணு மச்சான், நீயும் டிசி வாங்கி போயிடு மச்சான். அதான்டா உண்மையான லவ். டேய், அவனே ஏன்டா மிஸ்கைட் பண்றீங்க? அவனே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பெல்லாம் இல்ல மச்சான், நெக்ஸ்ட் வீக் மேரேஜ். 2 நாளா பார்க்கல வேற. காலேஜ் லீவ்னா கூட எப்படியாவது போய் சுட்ட வீட்டுக்கு போயிடுவேன். இனிமே நானும் போக முடியாது, அவ்வளவு வரமாட்டேன். டேய், ஏன்டா வரமாட்டா? அதெல்லாம் வருவா. நான் சொல்ற மாதிரி கேளு. பிரின்சிபல் சேர்த்துட்டாருன்னு ஒரு போனை போடு, டெஃபினட்டா வந்தேதான் ஆகணும். எப்படி மச்சான்? பிரின்சிபல் சித்ரா நானே வரமாட்டேன், அவன் எப்படி வருவா? ஆமா இல்ல மச்சான், பயப்படாதடா. அவ காலேஜ் விட்டு தானே போனா, உன் காதை விட்டா போயிட்டா. அது இல்லடா, இனிமே என்னால அவளை நினைச்ச நேரத்துல பார்க்க முடியாதுல்ல. கண்டிப்பா பார்க்கலாம் மாப்ள.
டேய் என்னடா இவ்வளவு நேரம் இந்துன்ட்டு இப்ப திடீர்னு ஒரு ஆண்டி பார்த்தோம் ஸ்டக் ஆயிட்ட. யாரா இந்த ஆண்டி? இந்துவோட அம்மாடா. ஓ நம்ம ஆண்டியா? உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். வாங்க மாப்ள. என்ன யோசிக்கிறீங்க? லவ் பண்ற பொண்ணு முன்னாடி எவ்வளவு தைரியமா இருக்கீங்க. ஆனா உங்க பேரண்ட்ஸ் வந்தா இப்படி பயப்படுறீங்க? இந்து சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். வாங்க. டேய் ஏன்டா தயங்குற? அவங்கள பார்த்தா நல்லவங்களா இருக்காங்கடா. போடா போடா மச்சான். ஏறு ஏறுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ பைடா. ஓகே செம்ம லக்குடா மச்சான் பையனுக்கு. டேய் நீ என்னடா யோசிக்கிற? என்ன மேட்ரு? என்ன மச்சான் உங்களை பார்த்து நீ எப்படி நல்லவங்கன்னு சொன்ன? டேய் கார் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுவும் பஜூரோ காரு. நல்லவங்க தான் மச்சான். நீ வா. சாரி மாப்பிள்ள இல்ல, உங்களுக்கு நான் தானே கதவு திறந்து விடணும். இல்ல பரவாயில்ல. இருங்க, இறங்கிறாதீங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள. ஏன் தயங்குறீங்க? ஃபீல் ஃப்ரீ, ஃபீல் அட் ஹோம். உங்க வீடு மாதிரி தான். சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க? பீட்சா, பர்கர், சாண்ட்விச், எனிதிங் யூ வாண்ட். இல்லைங்க ஆண்டி, இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க இந்து வாங்கி தான் தெரியும். நான் வேணா கொஞ்சம் கூழ் சாப்பிடுறீங்களா? ஓகே. கோமதி அம்மா, சாருக்கு கூழ் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. மாப்பிள்ள இதெல்லாம் இந்துக்கு பிடிக்காது. அவளுக்கு எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ் தான் பிடிக்கும். அவளுக்கு பிடிச்ச ஃபுட், பிடிச்ச ட்ரெஸ்ன்னு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம். இப்போ உங்களை பிடிச்சிருக்குன்னு வந்து நிக்கிறா. நாங்க அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இஸ் இட் ட்ரூ? நிஜமாவா சொல்றீங்க? என்ன நீங்களா ஒருத்தர் பாப்பீங்க, பழகுவீங்க, லவ் பண்ணுவீங்க, இவனை தான் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு வந்து நிப்பீங்க. உடனே நாங்க எதுவும் யோசிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதானே? அதைத்தானே நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்போ நீங்க ஹாப்பியா இல்லையா? அப்படி என்னமா நாங்க உலகத்துல இல்லாததை பண்ணிட்டோம்? கதையில இதிகாசத்துல வந்தா ஏத்துக்கிறீங்க, உங்க பொண்ணு லவ் பண்ண மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வேணா நல்லா இருக்கும். என் பொண்ணோட லவ்ங்கிறது லைஃப். என் பொண்ணோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். ஐயோ மேம், நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த புக்க படி. டேக் இட். வாட் இஸ் திஸ்? உங்களுக்கு காதல் கதைன்னா ரொம்ப பிடிக்குமே. இதுவும் ஒரு காதல் கதை தான். படிச்சு பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க? அவசியம் நீங்க இத படிச்சு தெரிஞ்சுக்கணும். இத நீங்க காதலிக்க கூடாதுன்னு படிக்க சொல்லல. காதலிக்கிற நீங்க இந்த 16 தெரிஞ்சுக்கணும்னு படிக்க சொல்றேன். டேக் இட். படிங்க. This is the book about your life. This is the book about your future. இந்த நாவலை படிக்கிற உங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, வாழ்க்கையில கண்டிப்பா காதல் வந்திருக்கும். அது எனக்கும் தான் வந்துச்சு. தென்றலா வீசின காதல் புயலா மாறி என்னை தூக்கிட்டு போச்சு. கேரளா எல்லையில இருக்கிற பூப்பாறையில மூலிகைங்களை வச்சு வைத்தியம் பார்க்குற இடத்துலதான் என் விதியை மாத்தி எழுதினாங்க. வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. பாரு, ஒரே தூசி மன கிடக்கு. வீட்டுல வந்து குளி. டவுன் ஷாப் போடு வாடா. இல்லை மேலுக்கு மட்டும் கொள்ளியா தடுப்பு படுத்துக்க போகுது. ஐயா
எம்ஜிஆர் படம் ஒண்ணு கொட்டாய்க்கு வந்திருக்கியா? தெரியும் அதுக்கு பிறகு போகலாம். தண்ணிக்குள்ளே அடக்காத, போய் தலையை தோட்டு போட. தண்ணிய பார்த்தோன்னே தவாலம் போட்டுட்டு தலைக்கு வந்து நிக்கிற வேற சத்த ஓட்டுறா. புதுச்சட்டை யாருக்கு? உனக்குதே. எனக்கு சட்டை வேணாம். சட்டை போட்டு அங்க வரணும். அதுக்கு எதுக்கு அரட்டுற? ஏமா இப்படி வேகமா போறோம்? நாளை ஆயிடுச்சுடா. மாமி ஊருக்கு போறோமா? இல்ல சினிமா போறாங்க. ஆமாவா? எங்க கூட்டு போகுது எங்க ஆத்தா? இப்படி காலமா வீரவாண்டி மாரியாத்தா கோயிலுக்கு இருக்குமோ? வழக்கமா விட்டு வரலையே. எங்க ஐயா கூட சண்டைக்கிட்ட போட்டுருச்சா? அப்ப புடிச்சிட்டு இருக்கு. ஒரு வேலை கிணத்துல சாவுப்போதா? எனக்கு ஒண்ணும் ஓடல. பார்த்தா ஆத்தே பழியோடமல. இந்த ஓட்டம் ஓடி வரும். என் படுசனை கயட்டா போறேன். ஏன் ஏன் மையம் கலெக்டர் ஆக கூடாதா? அவன் பொழப்ப சொல்லி கொடுத்தா 60 கஞ்சியாச்சும் கிடைக்கும். படிப்ப சொல்லி கொடுத்தா தெருவுல நிக்கணும். இப்ப மட்டும் என்ன உன் தம்பி அரமலையா கொண்டு போய் வச்சிருக்காரு. ஒழுங்குற கூரை கீழே ஒதுங்க ஒரு மூலையில அவன் தே கிடைக்கேன். நான் தான் வெயில வெந்து கருகி சாகுறேன்டா. இவனா சேமல உட்காந்து கலா திங்கன்னு தான் உன் தலை பேச வாங்கிருக்கேன். ஏ வாடா வந்து நில்லு. சத்தம் போட்ட கொன்னுவேன். சட்டை ஒழுங்கா போடுறா. அங்காரு மோல எங்க இப்ப வாதிச்சு ஆயிட்டா. அடியாத்தே பம்பா விலை கொடுத்து வாங்கிடுவா போல இருக்க. அடியா இளவரசி. இளவரசியா? உங்க மகளா? உள்ள உங்க வீட்டு இளவரசி என் குலங்காக்குற மகமாயி தாயி அருள் வந்து அடிக்க அந்த பையல ஒற்றை அடியில அடிக்கிட்டாலே இனி ஏன் குலமும் தழுத்துரும். இந்தா குடி. நீ கொண்டாலும் சரி திண்டாலும் சரி இனி இவன் பாடு. இளவரசி என்னை அடிச்சது வாசியோ என்னமோ அவளுக்கு என் மேல கொள்ள பிரியம். என் கூட தான் விளையாடுவா, என் கூட தான் படிப்பா. எல்லாரும் வீட்டு படம் எழுதிட்டு வந்தாச்சா? இருக்குங்க. கோபி என்ன? நான் எழுதல, நான் எழுதிட்டேன்.